பார் அப்படிங்கிறத வச்சு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அங்கே பார், வஹா தேக்கோ, வஹா தேக்கோ. இதே ஒரு சைடை காமிச்சு சொன்னால் உதர் தேக்கோன்னு சொல்லலாம். இங்கே பார், யஹா தேக்கோ, யஹா தேக்கோ. இதே வலது இடது பக்கம் சொன்னால் இதர் தேக்கோன்னு சொல்லலாம். இசே தேக்கோ, இதை பார், இசே தேக்கோ. அருகே பார், பாஸ் தேக்கோ, பாஸ் தேக்கோ, அருகே பார். கவனமா பார், தியான் சே தேக்கோ, தியான் சே தேக்கோ, கவனமா பார். கீழே பார், நீச்சே தேக்கோ, நீச்சே தேக்கோ, நீச்சே கீழே தேக்கோ பார். மைதானத்தில் பார், கிரவுண்டில் பார். இதை மைதான் மே தேக்கோ, மைதான் மே தேக்கோ. மைதான் மைதானம், கிரவுண்டு. வெளியே பார், பாஹர் தேக்கோ, பாஹர் தேக்கோ, வெளியே பார். பிறகு பார்க்கலாம், இல்லை அப்புறம் பார்க்கலாம். பாத் மே தேக்கோ, பாத் மே தேக்கோ. புகைப்படம் பார், அதாவது ஃபோட்டோ பார் அப்படின்னு சொல்கிறோன்னா தஸ்வீர் தேக்கோ, தஸ்வீர் தேக்கோ. எல்லாத்தையும் பாரு, சப் குச் தேக்கோ, சப் குச் தேக்கோ. வேணும்னா பாரு, சாஹே தோ தேக்கோ, சாஹே தோ வேணும்னா தேக்கோ பாரு. தேக்கோ அப்படிங்கிற வார்த்தையை சின்ன குழந்தைங்கள்ட்ட பயன்படுத்தும் போது தேக் அப்படின்னு சொல்லலாம்.